தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுகவில் வேட்பாளர்கள் நேர்காணல் இன்றுடன் நிறைவு. கடந்த 5 நாட்களாக நேர்காணல் நடைபெற்று வந்த நிலையில் பெரும்பாலான வேட்பாளர்கள் தெரிவாகிவிட்டதாக தகவல். இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் 5வது நாள் நேர்காணல் நிறைவு பெற்ற பின் அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் பேட்டி. எழுத்துக்கிட்டு நாளைக்கு விட்டுடுவோம். எப்போ ஒரு நாள் எழுத்துது இல்லை, இந்த மாதிரி தான். அதான் சொல்றேன், 2-3 நாள். திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். 5 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து இன்று மாநில செயற்குழுவை கூட்டி முடிவெடுக்கப்படும் என சண்முகம் பேட்டி. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் இன்று அவசர உயர்நிலைக்குழு கூட்டத்தை கூட்டுகிறது விசிக. திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்டுப்பெற வேண்டுமென நிர்வாகிகள் வலியுறுத்தக்கூடிய நிலையில் திருமாவளவன் முக்கிய ஆலோசனை. சென்னை வந்தடைந்தார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். இன்று மாலை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளதாக பேட்டி. சென்னையில் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்தார் தமாக தலைவர் ஜி கே வாசன். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய ஆலோசனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5360 ரூபாய் குறைவு. கிராமுக்கு 670 ரூபாய் குறைந்து 12,950 விற்பனை. ஒரு சவரன் 1,03,360 விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 235க்கு விற்கப்படுகிறது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தல். வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு, நாளை பரிசீலனை. புதுச்சேரி தேர்தலில் தனித்து போட்டியிடும் தவேக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடும் மங்களம் தொகுதியில் எம்.கே. சத்யா என்பவரும், மற்றொரு தொகுதியான தட்டாஞ்சாவடியில் எம். பன்னீர்செல்வம் என்பவரும் போட்டி. புதுச்சேரியில் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொடரும் இழுபறி. புதுச்சேரியின் 30 தொகுதிகளிலும் காங்கிரஸ் திமுக தனித்தனியே வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவு என தகவல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. உப்பளம் தொகுதியில் அன்பழகன், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தி ஆகியோர் போட்டி. சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுச்சேரி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது. 3 பொது தொகுதி, 1 தனி தொகுதி என மொத்தமாக 4 தொகுதிகளில் போட்டியிடும் சசிகலா கட்சி. பாஜகவில் இருந்து விலகிய புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் சாய் சரவணனுக்கு தவேகாவில் சீட். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருப்புவனை தனி தொகுதியில் களம் காண்கிறார். கேரளா, அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. அரசியல் கட்சி வேட்பாளர்கள், சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்ய போட்டா போட்டி.
சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நயினார் நாகேந்திரனுடன் சரத்குமார் சந்திப்பு. ஆதங்கத்திற்கு நிவர்த்தி கிடைக்கும் என நம்புவதாக சரத்குமார் பேட்டி. கொடுத்துட்டு போறேன். கண்டிப்பா நம்பிக்கை, உண்மையா நம்பிக்கை, கண்டிப்பா நம்பிக்கை இல்ல. ஆதங்கம் இருக்குன்னு சொன்னேன், நீங்க தவறா சொல்றீங்க. அந்த ஆதங்கம்ன்றது சொல்லியாச்சு. அந்த ஆதங்கத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. சேலத்தில் தாவேகா மாவட்ட செயலாளர் பார்த்திபன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் ரம்ஜான் நோன்பு திறக்கும் விழாவில் பரிசுப் பொருட்கள் வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை. நடிகர் சிவாஜி கணேசனின் ஓட்டையே கள்ள ஓட்டாக போட்டவர்கள் திமுகவினர். திண்டுக்கல்லில் நடந்த தாவேகா பொதுக்கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் விமர்சனம். சிவாஜி கணேசன் ஓட்டையை போட்டாங்க. வாக்குச்சாவடிக்கு கிட்ட வந்து பூத்து சிலிப்பு கூட பாட்டு கேட்டா, பூத்து சிலிப்பு உங்க வேற கேட்டால கணேசங்கிற பேர்ல ஏற்கனவே போட்டுட்டு போயிட்டா. வீடு சொல்றாங்க சிவாஜி கணேசன் ஓட்டையை போட்டாங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தில் தந்தை மகன் இருவரும் போலீஸ் கஸ்டடியில் கொலை செய்யப்பட்ட வழக்கு அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கிறது மதுரை மாவட்ட நீதிமன்றம். மதுரை திருமங்கலம் குன்னத்தூர் பகுதியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை. முன்னாள் அமைச்சர் RV உதயகுமார் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக திமுக அளித்த புகாரின் பேரில் சோதனை. சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனைவரும் ஓட்டு போட வருமாறு தேர்தல் திருவிழா அழைப்பிதழை விநியோகம் செய்த ஈரோடு மாவட்ட ஆட்சியர். மேல்தாளங்கள் முழங்க தாம்பூல தட்டோடு சென்று அழைப்பிதழ் கொடுத்து விழிப்புணர்வு. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் பங்குனி மாதத்தை முன்னிட்டு நடந்த வெண்ணெய் தாளி திருவிழா. சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட சிலை மீது பக்தர்கள் வெண்ணெய் அடித்து வழிபாடு. தமிழ் கடவுள் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முழக்கமிட்டு வழிபாடு. சக்தி ஸ்தலங்களில் புகழ்பெற்ற தலமான சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா கோலாகலம். அம்மனின் திருவுருவ சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். ரயிலின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்துவது கடுமையான குற்றம் என தெற்கு ரயில்வே எச்சரிக்கை. 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என தகவல். டெல்லியில் அனைத்து துறை அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை. பெட்ரோலியம், கச்சா எண்ணெய், மின்சாரம், உரங்கள் போன்ற துறைகளின் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார். கர்நாடக மாநிலம் மங்களூரு துறைமுகத்திற்கு கச்சா எண்ணெய் உடன் வருகை தந்தது ரஷ்யாவின் அக்வா டைட்டன் எண்ணெய் கப்பல். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய அமெரிக்கா விலக்களித்த நிலையில் சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த கப்பல் இந்தியா வருகை.
சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்ற சிஎஸ்கேவின் ரோரர் 26 விழா. இசையமைப்பாளர் AR ரகுமான் கச்சேரி, RJ பாலாஜி வர்ணனை என ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட். பத்தொன்பதாவது IPL தொடருக்கு தயாராகும் வகையில் சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் CSK வீரர்கள் வலைப்பயிற்சி. ரெய்னா ஹைடனுக்கு ஹால் ஆஃப் ஃபேம் கௌரவம் வழங்கி அணி நிர்வாகம் மகிழ்ச்சி. சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ரோரர் 2026 நிகழ்ச்சியில் CSK வீரர்களை புகழ்ந்து தள்ளிய சிவகார்த்திகேயன். தோனி சேப்பாக்கம் மைதானத்தில் களம் இறங்கினால் 25 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கும் ECRல் அதிர்மன நிகழ்ச்சி. பேட்டிங் பண்ண ஸ்டேடியம்குள்ள இறங்கும் போது வர்ற சத்தம் இதை மட்டும் நான் லைட்டா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். சார், I live in ECR, sir, 25 kilometers away from Chepak. When you enter into Chepak, I can hear the sound there in ECR, sir. MSD batting